இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன செபஸ்டியன் பிசி 524 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தெலுங்கு படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு மாலக்கண் நோய் இருக்கு. 6 மணிக்கு மேல நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது. இதை எப்படியோ ஏமாத்தி நம்ம ஹீரோ போலீஸ்ல ஒரு பிசியா ஜாயின் பண்ணிடுறாரு. ஒரு நாள் திடீர்னு நம்ம ஹீரோக்கு நைட் டியூட்டி போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, எங்கேயும் போக முடியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவால ஒரு கொலை நடக்குது. ஒரு கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்படுறா. இந்த கொலையை யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மாலக்கண் நோய் இருக்க ஹீரோவால ஒரு கொலை நடக்குது, அதை எப்படி விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி படத்துல நிறைய ட்விஸ்டும் இருக்கும், பரபரப்பாவும் இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காதல் ஜோடியை காமிக்கிறாங்க, நீலிமா தேஜா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க செமையா லவ் பண்றாங்க. ஆனா என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு நீலிமா வந்து தேஜாவை பார்த்து, என் குடும்பத்துல இந்த காதல் கல்யாணம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களே எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்காங்க, அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ, நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது தேஜாக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, நீ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியா விட்டான். இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நீலிமாக்கு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட கல்யாணம் ஆகி அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராகுலுக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். நீலிமா கோச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னா கூட்டிட்டு போக மாட்டேன், நான் உன்னை செமையா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நீலிமா, நான் முதல்ல போறேன், நான் போயிட்டு உனக்கான அந்த விசா ப்ராசஸிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீ கிளம்பி வா, கொஞ்ச நாள் மட்டும் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னும் போது அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல ராகுலுக்கு ஒரு போன் கால் வருது. அவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். பேசுறது யாரு அப்படின்னா ராகுலுடைய முன்னாள் காதலி. இவன் எதுக்காக அந்த பொண்ணு விட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முழுக்கவே நமக்கே புரியாது. இங்க பாரு ஹெலி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சும்மா சும்மா கால் பண்ணி என்ன தொலை பண்ணிட்டு இருக்காத, உன்னை முன்னாடி நான் லவ் பண்ண எல்லாமே ஓகே தான், ஆனா இப்போ நான் நீலிமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க சாகுற வரைக்கும் அவ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டா இருக்கு. அவ உயிரோட இருந்தாதானே அந்த பொண்ணை நீ விரும்புவ, அந்த பொண்ணே இல்லாம பண்ணிட்டனா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க. ராகுல் ஊருக்கு கிளம்பிட்டான். நீலிமா வெளியே வந்து பாய் சொல்றாங்க. கூடவே மாமனார் இருக்காரு. ராகுலுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அப்பாவும் டாக்டரா இருக்காரு. ஆனா இந்த டாக்டர் பயபுள்ள சரியான காம கரப்பாம்பூச்சா இருப்பான் போல இந்த பொண்ணை குருன்னு பாக்குறான். இந்த பொண்ணை உஷார் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. சென்ட் அடிக்கிறது, இந்த பொண்ணுடைய புடவைய மோந்து பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சில பல கன்றாவியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நீலிமா வெளியே கடைக்கு போயிருப்பாங்க. அப்போ தேஜா வந்து பேச ஆரம்பிக்கிறான். நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீலிமாவும் திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீலாம் என்ன மறந்து போயிட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தேஜா சொல்லும் போது, உன்னை போயிட்டு மறப்பனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா நீ எதுவுமே மறக்கலையா, நீ என்ன லவ் பண்ணது, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணது, ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணது, இது எதுவுமே மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சே வாய மூடு, ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அது எதுவுமே என் ஞாபகத்துல கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணேன், அது உண்மைதான், அது மட்டும் என் மனசுக்குள்ள இருக்கு, அதை தாண்டி இப்ப நான் வேற ஒருத்தருடைய மனைவி, அதை மறந்துட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீலிமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோடைய அம்மாவையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்க அப்பாவுடைய சமாதியை போயிருக்காங்க. உங்க அப்பாவுடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் நீ போலீஸ் ஆகணும் அப்படின்றதுதான். ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற வீட்டெல்லாம் வித்து உன்னை நான் போலீஸ் ஆக்கியிருக்கேன், ஆனா அந்த ரகசியம் மட்டும் வெளியே தெரியாம பாத்துக்கோ அப்படின்னும் போது, கண்டிப்பாமா இந்த ரகசியம் வெளியே யாருக்குமே தெரியாது அப்படின்றாரு. என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. நம்ம ஹீரோக்கு மாலக்கண் நோய் இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு டியூட்டிக்கு போறாரு. டியூட்டிலாம் நல்லா போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு திடீர்னு நைட் டியூட்டி போடுறாங்க. அதுவும் எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓட் பூத்தை வந்துட்டு பாதுகாப்பா பாத்துக்கணும். ஐயா சாமி, எனக்கு நைட் டியூட்டிலாம் போடாதீங்க அப்படின்னும் போது, நீ தான் கண்டிப்பா போய் ஆகணும், அவங்க பண்றாங்க, நீ மட்டும் ஏன் பண்ண மாட்ட, போயிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தூங்கிடுறாரு. இப்ப அந்த பூத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு அந்த ஓட்டு பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல ஏதோ சில அரசியல்வாதிகளுடைய அந்த அடியாட்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஏதோ ஃப்ராட்தனம் பண்ண வராங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஹீரோக்கு கண்ணே தெரியலனா கூட அங்க வர சவுண்டு, நடந்து வர சவுண்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அந்த சவுண்டு மூலமாவே கேட்டு நம்ம ஹீரோ செம்மையா ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணி அங்க எந்த சம்பவமும் நடக்க விடாம தடுக்கிறாரு. இதனாலேயே நம்ம ஹீரோக்கு சில பல பாராட்டுகள்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு மறுபடியும் நைட் டியூட்டி போடுறாங்க. சார் நேத்து தானே சார் கேட்டேன், நைட் டியூட்டி எல்லாம் போடாதீங்க, வீட்டுல என்னுடைய அம்மா தனியா இருப்பாங்க,
நான் போயிட்டு அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட கெஞ்சும் போது நீ தான் போய் பார்த்தாகணும், ஆனா இந்த வாட்டி எலெக்ஷன் டியூட்டி கிடையாது, எம்எல்ஏ சார் வந்துட்டு வெளியே போறாரா, அவருடைய வீட்டை நீ தான் பாதுகாப்பா பாத்துக்கணும், மனைவி தனியா இருக்காங்களா அப்படின்னும் போது பாசே அவங்க மனைவி தனியா இருந்தா நான் போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டேய் நீ ஒன்னும் போயிட்டு பண்ண வேணாண்டா, யாரும் எதுவும் பண்ணாம பாத்துக்கோ, ஐ மீன் திருடன் அந்த கொலகாரம்லாம் உள்ளுக்குள்ள போகாம பாத்துக்கோ அப்படின்றாரு. நம்ம ஹீரோ செமையா கெஞ்சுறாரு, வேணா சார் நைட் டைம்ல எனக்கு தனியா இருந்தாலே பயமா இருக்கும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது நீ தான் பார்த்தாகணும், இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் புலம்பிட்டே வெளியே வரும்போது அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ கிட்ட எதுக்காக எம்எல்ஏ வீட்டுக்கு பாதுகாப்பு அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுக்காக அப்படின்லாம் தெரியல, ஆனா இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, எம்எல்ஏ உடைய மனைவி அதே ஊருக்காரன் ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்காங்க, எம்எல்ஏ என்னைக்கெல்லாம் வீட்டுல இல்லையோ அவன் வீட்டுக்கு வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள அரசல் புரசலா ஒரு பேச்சு, இந்த விஷயம் எப்படியோ எம்எல்ஏ காதுக்குள்ளேயும் போயிருக்கு, நீ போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க போற, அதான் உன்னுடைய வேலை அப்படின்னும் போது என்ன கர்ம வேடா இது, நான் போலீஸ் வேலை பாக்குறேன்னா இல்ல WMA வேலை பாக்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ தான் 6 மணி மேல கண்ணு தெரியாது இல்லையா, இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சரியான தூங்கு மூஞ்சி வேற, கண்ணு தெரியாம என்ன பண்ண முடியும், நம்ம ஹீரோ இருட்டாயிடுச்சு அப்படின்னா நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாரு, போயிட்டு செக்யூரிட்டி வேலை பாடுறா அப்படின்னா தூங்கிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல எம்எல்ஏ வந்து பயங்கரமா வார்ன் பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு போறாரு, சார் நேத்து தான் நான் பாதுகாப்புக்கு ஆள் அமுச்சு வச்சேனே எதுக்காக வார்னிங் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஒரு தெய்வத்தை பாதுகாப்புக்கு அமுச்சு வச்ச இல்லையா, அந்த தெய்வம் என்ன வேலையை பார்த்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிளே பண்ணி காமிக்கிறாரு, சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ பார்த்தா தலைவன் போயிட்டு நல்லா பப்பரப்பான்னு பட்டு தூங்கிட்டு இருக்கான், வரவன் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு அவன் பாருன்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு எஸ்ஐ செம்மையா காண்டாயிட்டு நம்ம ஹீரோவை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாரு. இதே போல நம்ம ஹீரோ பண்ற சில பல கோளாறு காரணமாக நம்ம ஹீரோ அங்கங்க டிரான்ஸ்பர் ஆகுறாரு. கடைசியா நம்ம ஹீரோவுடைய சொந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் ஆகி வராரு. ஹீரோவை பிக்கப் பண்ண ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தேஜா வராரு. இப்ப அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பசங்களோட போயிட்டு வெளியே விளையாடிட்டு இருக்காரு. விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு கண்ணே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு வண்டி நம்ம ஹீரோவை மோதுற மாதிரி வரும். அந்த டைம்ல தேஜா தான் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். மச்சான் என்னடாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, இந்த விஷயத்த நான் வெளியே யார்ட்டையுமே சொன்னது கிடையாது, உங்ககிட்ட மட்டும்தான் முதல் முறையா சொல்லியிருக்கேன், நீயும் யார்ட்டையும் சொல்லாத ப்ளீஸ் எனக்கு பிராமிஸ் பண்ணு அப்படின்னும் போது அவனும் பிராமிஸ் பண்ணி கொடுக்குறான். இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கும் தேஜாவுக்குமான நட்பு ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கும். இது வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என்ன மச்சான் பல வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்க போல அப்படின்னும் போது ஆமாண்டா இப்பதான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போயிட்டு எஸ்ஐயை மீட் பண்ணி கோவில் பிரசாதம்லாம் கொடுக்கும்போது உன்னுடைய பேரு செபஸ்டியன், அதாவது நீ ஒரு கிறிஸ்டியன், அப்படி இருக்கும்போது நீ எப்படி கோவிலுக்கு போன பிரசாதம்லாம் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் சார் கிறிஸ்டினா இருந்தா சிவனை கும்பிடக்கூடாதா, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க கோவில் தான் வேற வேற சாமி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எல்லா கோவிலுக்குமே நான் போவேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நல்ல பழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி பிரசாதம் வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒன்னும் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது, எஸ்ஐக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி, எப்படியாச்சும் இந்த ஆளை உசார் பண்ணலாம் அப்படின்னா பிரசாதம்லாம் வாங்கி வந்து கொடுத்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ டியூட்டில ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அந்த அம்மாவும் வீட்டுல தனியா இருக்காங்க, உடம்பு சரியில்லாதவங்க, நான் தான் அவங்கள அடிக்கடிக்க போயிட்டு பாத்துக்கணும், எனக்கு நைட் டியூட்டி மட்டும் போடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னும் போது சரி ஓகே பாத்துக்கலாம் போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு சைன் பண்ணுவாரு. அங்க ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க. அவங்க எஸ்ஐ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ஐ மாலையை போட்டுட்டு பட்டையும் கொட்டையமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவரும் நினைச்சுக்காத, அந்த ஆளு எப்ப எந்த மூட்ல மாறுவான்னு யாருக்குமே தெரியாது, திடீர்னு கோவப்பட்டு சஸ்பெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஸ்டேஷன்லயே இருக்கிற இன்னொரு கான்ஸ்டபிள் கூட நல்லாவே பழக ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஒரு குற்றவாளியை புடிச்சிட்டு வந்திருப்பாங்க, திருட்டு பைபிளியை புடிச்சிட்டு வந்திருப்பாங்க. நீயும் வர போற உனக்கு எதிரா எந்த ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு போலீஸ் புலம்பிட்டே இருக்கும் போது மச்சான் குற்றவாளியை அரெஸ்ட் பண்றதை விட அவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அதை பண்ணிட்டோம்னா நம்ம சரியான போலீஸா இருப்போம் அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹேலியை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு மாலக்கண் நோய் இருக்கு, 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது, உன் கூட தான் வாழ்க்கை முழுக்க வாழ போறேன், இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது, உன்கிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப உண்மையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு பாட்டும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நீலிமாவுடைய மாமனாரை காமிக்கிறாங்க. இவரு ஒரு நகை
கடைக்கு போயிட்டு ஒரு செயினை ஆர்டர் கொடுத்துட்டு வெளியே வராரு. அந்த டைம்ல அங்க ஒருத்தன் வந்து எனக்கு அவசரமா கால் பண்ணும், உங்க போனை மட்டும் 2 நிமிஷம் கொடுக்குறீங்களான்னு கேட்க, சரிப்பா சீக்கிரம் பேசிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாரு. பார்த்தா இந்த பயபுள்ள பிளான் பண்ணி ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். இவர் பிடிக்க ட்ரை பண்றாரு, பிடிக்க முடியாம பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அங்க போனா தம்மா தொண்டு போன் தொலைஞ்சு போன கேஸ யாருமே பெருசா எடுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய போனை ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான், காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாருமே கேஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதாவது எஸ்ஐ வெளியே போயிருக்காரு, வந்தவனே அவரை பார்த்து பேசுங்க, கண்டிப்பா உங்க போனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோ சார் நான் உங்களை இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த ஊர் தான், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்னுடைய பேரு செபஸ்டியன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மீராவோ தாராவோ ஏதோ ஒன்னு சொல்லுவாரு. அவங்கள எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னா, அந்த மீராவுடைய பையன் தான் நீயா, உனக்கு மாலக்கண் நோய் இருந்துச்சு, அது இப்போ எப்படி இருக்கு, நீ எப்படி ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ சொந்த காசுலயே சூனி வச்சுட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, சார் கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு டீலாம் வாங்கி கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக், சின்ன வயசா இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு பார்வையில சில கோளாறு இருந்திருக்கும், இவனுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா இந்த டாக்டர் கிட்ட தான் செக்அப்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆபரேஷன் பண்ணா கூட வேலைக்கு ஆகாது, இவன் இப்படியே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருப்பாரு. இத பத்தி கேக்குறாரு, தம்பி உனக்கு தான் மாலக்க நோய் இருக்கே, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி போலீஸ்ல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப எல்லாம் ஓகே சார் பரவாயில்ல, இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி மழுப்புறாரு. ஏதோ போ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோடைய ஃப்ரெண்டு தேஜாவை காமிக்கிறாங்க. இவன் காதல் தோல்வியில மப்புல பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மச்சான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவளை என்னால மறக்க முடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்றான். இங்க பாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கான், இதுக்கப்புறமும் அவளை பத்தி யோசிக்காம உன்னுடைய வாழ்க்கைய பத்தி யோசி, சிங்கப்பூரோ துபாயோ வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த வேலைக்கு ட்ரை பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே மச்சான் ட்ரை பண்றேன் அப்படின்றாரு. இந்த பையன் என்ன மாதிரியே ஒரு சினிமா பைத்தியம் போல ஏதோ ஒரு கிரைம் படத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன படம் மச்சான் பயங்கர பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கேக்குறாரு. அவன் என்னமோ சொல்றான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அப்படியே 6 மணி ஆக போகுது, டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எஸ்ஐ வந்து ஒரு முக்கியமான வேலையா நாங்க எல்லாரும் வெளியே போறோம், நாங்க வர வரைக்கும் ஸ்டேஷனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னும் போது, என்னது ஸ்டேஷனை நான் பாத்துக்குவா, என்னுடைய டியூட்டி தான் முடிஞ்சு போச்சு இல்லையா, அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க, நான் போயிட்டு அம்மாவை பாத்துக்கணும், பிளீஸ் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது, இங்க பாரு உனக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு எங்க கூட கிளம்பி வா, இல்ல அப்படின்னா ஸ்டேஷனை பாத்துக்கோ, டெய்லிலாம் அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னது நான் உங்க கூட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, சரி ஓகே நீங்க போயிட்டு சீக்கிரமா வாங்க, நான் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, வெரி குட் இந்த மாதிரி தான் நல்ல போலீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ டீமை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்குது. நம்ம ஹீரோ எவனோ உள்ளுக்குள்ள வந்து நம்மள அட்டாக் பண்ற கூடாது, எவனாச்சும் உள்ளுக்குள்ள வந்து கேள்வி கேட்டானா கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டாரு. இவர் பாட்னா அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு கண்ணே தெரியல. ஸ்டேஷன் அப்படின்னா நிறைய கால் வரும் இல்லையா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான போன் கால் வருது. நம்ம ஹீரோவும் தட்டு தடுமாறி போன்லாம் அட்டென்ட் பண்றாரு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டே இருக்கான். கடைசியா ஒரு பொண்ணு கால் பண்றா. கால் பண்ணி ஒருத்தன் என்ன ஹராஸ் பண்ண பாக்குறான், என்கிட்ட தப்பா நடந்து ட்ரை பண்றான், தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னும் போது, நம்ம ஹீரோ போனை ஒழுங்கா கூட வைக்காம ரிசீவரை மட்டும் கீழே வச்சுட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடவுளே மன்னிச்சிடுங்க, இப்போ யாருக்குமே என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, யாருக்கும் ஒன்னும் ஆகாம பாத்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அப்படியே தூங்கிடுறாரு. மறுநாள் காலைல விடியுது. வெளியே போன எஸ்ஐயோட டீமும் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா டோரு க்ளோஸ்ல இருக்கு. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சமயம் கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏஞ்சி போயிட்டு ஓபன் பண்ணா, என்ன செபஸ்டியன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உன்னை நம்பி ஸ்டேஷனை விட்டு போனா ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க, ஏன்டா இப்படி பண்ற, யாராவது கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரும் கால் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு சமயா தூக்கம் வரும், என்னுடைய தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம ஸ்டேஷன் பக்கத்துல தானே சுடுகாடு இருக்கு, எனக்கு சுடுகாடுனா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்றாரு. என்ன பயமோ, போயிட்டு ரெடி ஆயிவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ ஸ்டேஷனே பரபரப்பா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல நீலிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா. நைட் டியூட்டிக்கு நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்லும் போது, ஐயா சாமி நான் தான் சொல்றேன்
சொல்றேன்ல வீட்டுல என்னுடைய அம்மா தனியா இருப்பாங்க, என்னால நைட் டியூட்டி எல்லாம் பார்க்க முடியாது, மச்சான் இருக்கான் இல்லையா அவனை அமுச்சு விடுங்க அப்படின்னும் போது, அவனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போற, அம்மாவை தானே பாத்துக்க போற, அவனாச்சு பொண்டாட்டிய பாத்துப்பான், நீ பத்திரமா போயிட்டு அந்த நைட் டியூட்டி பாத்துட்டு வா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உன்னுடைய அம்மாவை நேரா எனக்கே கால் பண்ண சொல்லு, நான் கூட போயிட்டு அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா வெளியே போறாரு. ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் மச்சான் தயவு செஞ்சு நீ நைட் டியூட்டிக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் நைட் டியூட்டிக்கு போனா என் பொண்டாட்டியை யாரு பாத்துப்பா, நீ போயிட்டு நைட் டியூட்டி பாரு, நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். போடா நாசமா போனே, உனக்கெல்லாம் குழந்தையே பிறக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நைட் டியூட்டி பார்க்க போறாரு. 6 மணிக்கு மேல ஆகுது. நம்ம ஹீரோக்கு கண்ணே தெரியல, ஒரு பூனை போனா கூட பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இங்க வந்துட்டு டெட் பாடி எல்லாம் இல்ல, டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. எதுக்காக இப்ப நம்ம ஹீரோ காவலுக்கு இருக்காரு அப்படின்னா, கிரைம் ஸ்பாட்டை யாரும் கண்டாமினேட் பண்ற கூடாது, இருக்கிற ஆதாரத்தை யாரும் ஆட்டையை போட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிளை பாதுகாப்புக்கு போட்டு வைப்பாங்க. அந்த வேலையை தான் இப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல அந்த மாமனார் உள்ளுக்குள்ள வராரு. அந்த ஆளு உள்ளுக்குள்ள வந்து என்னமோ எடுக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. டே யாராவது உள்ளுக்குள்ள வந்தது மனுஷனா பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல, யாரா இருந்தாலும் ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ரெக்கார்ட் பண்றாரு. ஆனா வீடியோல அந்த மாமனாரு மாட்டவே இல்ல. அடுத்தது யாரோ உள்ளுக்குள்ள வர மாதிரி சவுண்ட் கேக்குது. வளையரு கம்பல் இந்த கொலுசு எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. ஐயோயோ செத்து போன பொண்ணு பேயா வந்துட்டு இருக்கா போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து அழுதுகிட்டு இருக்காரு. யார் இது, யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போது அந்த பொண்ணு அங்கிட்டு போயிட்டா. மூணாவதா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தேஜா உள்ளுக்குள்ள வரான். இவன் ஏன்டா இங்க உள்ளுக்குள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே புரியாது. இவன் வரும்போதும் சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டாரு. யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா விசில் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இந்த 3 பேரும் எதுக்கு உள்ளுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எதுவுமே கொண்டு போல, ஆனா ஏதோ ஒண்ணுத்த கொண்டு போதான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலைல நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு அந்த வீடியோவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. எவனோ உள்ளுக்குள்ள வந்துட்டு போனா, ஆனா எவனுமே வந்த மாதிரி தெரியலையே, ஒருவேளை வந்தது பேயா இருக்குமோ அப்படின்னு கூட நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அந்த ஃப்ரெண்டுக்காரன் நோட் பண்றான். என்ன மச்சான் நைட்டு முழுக்க உட்காந்து ஏதோ வெப்சைட்ல படம் பார்த்த போல அப்படின்னு சொல்லிட்டு கலாயும் போது, ஆட எடுவட்ட எருமை, நைட்டு முழுக்க நாப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், இன்னைக்கு நைட் ஆச்சு நீ போயிட்டு நைட் டியூட்டி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா பார்க்க முடியாது, நானும் என் மனைவியும் முக்கியமான இடத்துக்கு வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். இன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோக்கு நைட் டியூட்டி போடுறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு என்ன நைட் டியூட்டி மட்டும் போடாதீங்க, நேத்து நைட்டே பேயெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, அது மட்டும் இல்லாம தூக்கம் வருது அப்படின்றாரு. இங்க பாரு செபஸ்டியன், உனக்கு வேற வழியே கிடையாது, அந்த லேடி போலீஸ நைட் டியூட்டியே போட முடியாது, அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இந்த டைம்ல அவனையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னுடைய அம்மாக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு கால் பண்ண சொல்லு, நீ போயிட்டு டியூட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இன்னைக்கும் நம்ம ஹீரோ போயிட்டு உட்காந்துட்டே இருக்கும் போது யாரோ வந்து நம்ம ஹீரோடைய கை காலு வாயெல்லாம் கட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இவரு செமையா கத்துறாரு, தப்பிக்க போராடுறாரு, தப்பிக்கவே முடியல. இன்னைக்கு நைட்டுமே 3 பேரும் வராங்க. அந்த மாமனாரு, அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, கடைசியா தேஜா, இவங்க 3 பேரும் வந்து எதையோ கொண்டு போறாங்க. ஒருவேளை 3 பேர்ல எவனோ ஒருத்தன் தான் கொலைகாரனா, இல்ல 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல மக்களே. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலைல நம்ம ஹீரோவையே ஆள காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்லாம் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கை கால்லாம் கட்டப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. தண்ணி தெளிச்சு வாய்க்கட்டெல்லாம் அவுத்து விட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரோ நைட்டு வந்தாங்க, என்னை கட்டி போட்டு எதையோ கொண்டு போயிட்டாங்க போல அப்படின்னும் போது, பொய் சொல்லாத, நீ சரியான தூங்க மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நல்லா தூங்கிட்டு இருப்ப, வாயி கை கால்லாம் கட்டி போடுற அளவுக்கு தூங்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லும் போது, அப்படி கிடையாது சார், என் மேல எந்த தப்புமே கிடையாது, யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, யாரு வந்தா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஹீரோ யோசிக்கிறாரு. நம்மளாலாம் பார்க்கவே முடியாது, நான் பார்க்கல அப்படின்றாரு. ஏன் பார்க்கல அப்படின்னா தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் இருட்டா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னும் போது, என்ன மாதிரியான மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது என்ன மாதிரியான மாஸ்க்லாம் தெரியல, அது வந்துட்டு ஏதோ கார்ட்டூன் மாஸ்க் மாதிரி இருந்துச்சு, செம இருட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஐயா சாமி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு கிரைம் சீனை கூட ஒழுங்கா பாத்துக்க முடியல, இதுக்கப்புறமும் இங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, ஏன்னா யாரோ வந்திருக்காங்க, முக்கியமான எவிடன்ஸ ஆட்டைய போட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது இந்த கேஸே இப்போ ஸ்டக் ஆகி நிக்க போகுது அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ செமையா கெஞ்சுறாரு. கெஞ்சும் போது எனக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, அப்படின்னா நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்ன விஷயம்னா இந்த
கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி. அது கூட வேணா, யார் இங்க வந்துட்டு போனா அந்த விஷயத்த கண்டுபிடிச்ச அப்படின்னா உனக்கு உன்னுடைய வேலை திரும்ப கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா போயிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எவன் வந்துட்டு போனா, யார் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேலை போச்சு அப்படின்னா பயங்கரமா அழுகிறாரு. ஹீரோடைய அம்மா சொல்லிருப்பாங்க, என்ன விஷயம் ஆனாலும் இந்த வேலையை மட்டும் விட்டுறாத, உனக்கு வேலை தான் முக்கியம், வேலை போகாதபடி வேலை செய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ செம்மையா அழுகிறாரு. நைட் ஆயிடுச்சு, கண்ணு தெரியல. அங்க நம்ம ஹீரோடைய அம்மாவுடைய போட்டோ இருக்கும், அதுக்கு மாலையும் போட்டிருக்கும். அந்த போட்டோவை தொட்டு பார்த்து செம்மையா அழுதுகிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோடைய அம்மா எப்பயோ இறந்து போயிட்டு இருக்காங்க மக்களே. நம்ம ஹீரோ இமேஜினேஷன்ல தான் அம்மாவை பார்த்திருக்காரு போல, அதை நமக்கு அப்படியே காமிச்சிருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு. இவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு வெளியே போயிருக்கலாம், எதையோ ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு ஃப்ரெண்ட பாக்குறாரு. தேஜா நம்ம ஹீரோக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கான். மச்சான் இந்த வேலை இல்ல அப்படின்னா வேற வேலை பாத்துக்கலாம், பரவாயில்ல மச்சான் ஃபீல் பண்ணாத அப்படின்னும் போது, இல்ல மச்சான் நான் ஃபீல் பண்ணல, யாரு உள்ளுக்குள்ள வந்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாரு. இந்த பொண்ணுகிட்டயுமே இதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு, என்கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு, எஸ்ஐ வெளியூருக்கு போயிருக்காரு, அவரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆதாரத்தை அவர்கிட்ட காமிச்சு உண்மையான குற்றவாளிகளை மாட்டி விடாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயத்த போயிட்டு அந்த மாமனார்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க மருமகளை யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், யார் நான் அன்னைக்கு டியூட்டி பார்க்கும்போது வந்துட்டு போனா அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு ஒரே டைம்ல வராங்க. நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, எதுவுமே கண்டுக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தலைவனுக்கு கண்ணு தான் தெரியாது, காது செம்ம ஷார்ப்பு. இப்ப 3 பேரும் உள்ளுக்குள்ள வந்து எதையோ தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ செம்மையா சிரிக்கிறாரு. நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை பிளான் பண்ணி நான் எங்க வீட்டுக்கு வர வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் உங்களால வெளியே போக முடியாது அப்படின்னும் போது அவங்க தப்பிச்சு போ ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ கன் எடுத்து, இவனுக்கு கண்ணு தெரியாது, நம்ம அசால்ட்டா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்க 3 பேரையுமே நான் ஷூட் பண்ணி கொலை பண்றேன், சத்தத்தை வச்சே ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கரெக்டா ஷூட் பண்ணியும் காமிக்கிறாரு. அதாவது ஒரு டோரை ஷூட் பண்ணி காமிக்கிறாரு. இவங்க பயந்துட்டு உள்ளே இருக்காங்க. மறுநாள் காலைல விடியுது. நம்ம ஹீரோக்கும் கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. நீங்க தான் நீங்க நைட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம உங்ககிட்ட வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், நீங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் சொல்லிட்டு வந்தேன், நான் எப்படி நீங்க 3 பேர் தான் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு போனீங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு ஷூ போட்டிருப்பான். அந்த ஷூவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தொட்டு பார்த்திருப்பாரு. மச்சான் ஷூ செமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ கம்மல் வலையெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. அந்த கம்மல் நார்மலாவே நடக்கும் போது சவுண்டு கேட்கும், நல்லா சவுண்டு கேக்குது, இந்த கம்மலை வாங்கி போட்டுக்கோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்திருப்பாரு. மூணாவதா அந்த மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவாரு. அவங்க பையன் அமெரிக்கால இருந்து அமுச்சு வச்ச ஸ்பெஷல் சென்ட்டை யூஸ் பண்ணிருப்பாரு. நீங்க யூஸ் பண்ற சென்ட்டுடைய வாசம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டே இருக்கும்போது யாரோ வந்து நம்ம ஹீரோவுடைய கை கால் வாயெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அது யாரு அப்படின்னா ஃப்ரெண்டு தான். இந்த தேஜா நம்ம ஹீரோவுடைய கை கால் வாயெல்லாம் கட்டி போடும் போது இவனுடைய காலை நம்ம ஹீரோ தொட்டு பார்த்திருப்பாரு. அப்பதான் அந்த ஷூவை ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ எஸ்ஐ கிட்ட 3 பேரையும் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. இவங்க தான் அன்னைக்கு நைட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு போனாங்க, இவங்கள விசாரிச்சா எதுக்கு வந்தாங்க, இவங்க கொலை பண்ணாங்களா இல்லையா, இந்த மாதிரி எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, சூப்பர் தாசாபாணி பயங்கர டேலண்டான ஒரு ஆளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஷனையும் எஸ்ஐ கேன்சல் பண்றாரு. இப்போ இவங்க 3 பேரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த மாமனாரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவரு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. நகையை ஆர்டர் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த நகை இந்த பொண்ணுக்கு தான் போல, நீலிமாக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் பண்றாரு. அந்த பொண்ணும் நகையை வாங்கி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா. மாமா என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஹக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு அந்த அதிர்ச்சியில நகையவே கீழே போட்டுட்டு இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த ஆளு ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அதை கலட்டி ஓரமா வச்சுட்டு, இந்த விஷயத்த நீங்களும் உங்க புள்ளகிட்ட சொல்லாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன், ஏன் அப்படின்னா புள்ள கையால அப்பா சாக விரும்பல அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணேன், உசார் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா நான் கொலையெல்லாம் பண்ணவே இல்லை, எதுக்காக அன்னைக்கு நைட்டு போனேன் அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா கிளினிக்ல ஒர்க் பண்ணும்போது தான் நோட் பண்ணேன், என்னுடைய ஸ்டெத்தஸ்கோப்ல அந்த இயர் பீஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இயர் பீஸ் கண்டிப்பா அங்கதான் விழுந்திருக்கணும், இந்த இயர் பீஸை வச்சு போலீஸ்
போலீஸ் நான் தான் கொலைகாரன் முடிவு பண்ற கூடாது, எப்படியாச்சு நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்பீஸ தேடி போன. ரெண்டாவது வாட்டி போயிட்டு இயர்பீஸ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன், இதான் ஆச்சு, நான் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா நான் கொலை எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நானும் ராகுலும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணோம், ஆனா நான் கிறிஸ்டியன், அந்த பையன் ஹிந்து அப்படின்ற காரணத்தினால எங்க லவ் வீட்ல ஒத்துக்கவே இல்ல. அவங்க அப்பா முக்கியமா ஒத்துக்காம வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனாலுமே ராகுல என்னால மறக்க முடியாம எப்படியாச்சும் அவனை அடையணும், அவன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிட்டு உங்களை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறா. செக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, இன்ஜெக்ஷன் போட சொல்லிருக்காங்க, இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னும் போது நீலிமாவும் கையை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இன்ஜெக்ஷன் போட போகும்போது ஏமா ஏமா வெயிட் பண்ணுமா, பிரெக்னெண்டா இருக்கும் போது இந்த இன்ஜெக்ஷனை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது பிரெக்னெண்டா இருக்கியா, இவளும் எந்த பாவமும் பண்ணல, அதை தாண்டி பிறக்க போற குழந்தை, இந்த பொண்ணுடைய வயித்துல வளர்ற குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒண்ணுமே பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்படின்னா நீ கொலையே பண்ணலன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேட்கும் போது ஆமான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது எதுக்காக அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு 2 வாட்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கேர்ள் ஃபிரெண்டு நீலிமாவை கொலை பண்ணாம வந்துட்டு இருக்காங்க. ஆனா மறுநாள் காலைல நியூஸ்ல பார்க்கும்போது நீலிமா இறந்து போயிட்டாங்க. மேபி இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்திருக்கா. அப்பதான் இந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அந்த ஊசிய கையோட கொண்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஊசியை காணோம். அப்படின்னா அந்த விஷ ஊசிய நம்ம அங்கேயே போட்டு வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம ஹீரோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. அதனால பயந்து வந்துட்டு இருக்கா. ரெண்டாவது வாட்டி போயிட்டு அந்த இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கா. இதுக்காக தான் போனேன், நான் ஒன்னும் கொலை பண்ணல அப்படின்னும் போது சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தேஜாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது நானு அந்த பொண்ணை கொலை பண்ணனா, உயிருக்கு உயிரா அந்த பொண்ணை லவ் பண்ண, எப்படி நானே அந்த பொண்ணை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா எதுக்காக அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு திரும்ப போனேன், அன்னைக்கு நைட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த பொண்ணு புடிச்சு தள்ளி விடுறா. டேய் தேஜா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒரே உன் ஞாபகமா இருக்கு, வா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இங்க பாரு நீ போக போக ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்க, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம என் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் பாட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு. எப்ப அந்த பொண்ணு என் வயித்துல ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொன்னாலும் அப்பயே என் மனசு விட்டு போச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். எப்படி நானே அந்த பொண்ணை கொலை பண்ணுவேன், நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது நீ கொலை பண்ணல அப்படின்னா எதுக்காகடா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் ஒரு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன், அந்த கண்ணாடி பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அன்னைக்கு நான் அந்த பொண்ணை பார்க்க போகும்போது அந்த கண்ணாடியும் போட்டுட்டு போனேன், அங்கதான் மிஸ் பண்ணிட்டேன் போல, அந்த கண்ணாடியை வச்சு நான் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால தான் அந்த கண்ணாடி எடுக்க போனேன் அப்படின்றாரு. இதை கேட்டோன்னு எஸ்ஐக்கே செமையா கோவம் வந்துருச்சு. காதா மட்டும் ஒரு போடு போட்டு இந்த விஷயத்த நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சொல்றது எல்லாமே உண்மை, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல, இதான் சத்தியம் அப்படின்னும் போது சரி ஓகே உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு யார் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு பக்கத்துல அவங்க அம்மா உட்காந்துட்டு பேசுற மாதிரி ஹீரோ இமேஜின் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க, எப்படியோ உன்னுடைய வேலையை காப்பாத்திக்கிட்டேன்னு சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. ஆனா ரொம்ப சந்தோஷப்படாத, அவங்க 3 பேருக்குமே உனக்கு கண்ணு தெரியாது, உனக்கு மாலக்கண் நோய் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும், எஸ்ஐ விசாரிக்கும் போது போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமால அப்படி ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அம்மா சொல்றாங்க இங்க பாரு தம்பி, உனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை காப்பாத்திக்க என்ன வேணா பண்ணு அப்படின்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவே ஒரு வக்கீல வச்சு அவங்க 3 பேரையும் ஜாமீன்ல வெளியெடுக்கிறாரு. அவங்க 3 பேரும் வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. தேங்க்ஸ் சொன்னது மட்டும் இல்லாம நாங்க அந்த பொண்ணை கொலை பண்ணல, நாங்க அந்த பொண்ணை கொலை பண்ணல, ஆனா காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்றா. நீ எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னும் போது மறுபடியும் அந்த பொண்ணு சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அடுத்த சீன்ல ராகுல காமிக்கிறாங்க. ராகுல் ஊர்ல இருந்து வந்துட்டான். வந்து அப்பாவை பார்த்தா அவரு கையறுத்துக்கிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரே எல்லாமே சொல்லிடுறாரு. நான் தெரியாம அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, என்னால் தான் இறந்து போயிட்டா அப்படின்னும் போது பையனுக்கு செமையா கோவம் வருது. உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டு போனேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அப்பனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுறாரு.
திட்டுறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கு தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரி இவரு சொல்ல வராரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி இங்க பாரு, இப்போ உன்னுடைய வேலையை நீ காப்பாத்திட்ட, ஆனா உன்னுடைய வேலைக்கான நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை உன்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, உன்னால் தான் அந்த கர்ப்பிணி மனைவி அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கால் பண்ணா நீ எடுத்து பேசாம போனை வச்சுட்ட, அன்னைக்கே நீ அந்த பொண்ணை காப்பாத்த போயிருந்த, இல்லனா அன்னைக்கே நீ உண்மையா சொல்லியிருந்த அப்படின்னா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம், அட்லீஸ்ட் அன்னைக்காச்சும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்கலாம், உன்னால அந்த பொண்ணு அநியாயமா இறந்து போயிட்டா, இப்ப அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணான்னு கூட தெரியாம குற்றவாளிகளை நீயே காப்பாத்திட்ட, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும் போது, அம்மா நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல, நேத்து என்ன சொன்னீங்க, உனக்கு வேலை தான் முக்கியம், வேலையை காப்பாத்திக்க நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னன்னா ஏன்டா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க, எனக்கு சரியா புரியலமா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயமே நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அம்மா சொன்னதும் கரெக்ட் தான், என்னால் தான் நீலிமா இறந்து போனா அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படியாச்சும் நியாயம் வாங்கி கொடுக்கணும், உண்மையான குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறாரு, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சத்தியமா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்ல, நான் கொலை பண்ணலாம் தான் போனேன், அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா என்னால கொலை பண்ண முடியல, எனக்கு கொலை பண்ண மனசும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல, எனக்கு உன்னதான் பிடிக்கும், இதுக்கப்புறமும் நான் போயிட்டு எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஐயோ இந்த பொண்ணு நம்மள கூட கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு வாயெல்லாம் கழுவிட்டு அங்க கிளம்பி போயிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு 3 பேர்ல 2 பேர் மேல மட்டும்தான் டவுட் இருக்கு. கண்டிப்பா தேஜா கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தேஜா அந்த பொண்ணை எவ்வளவு லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரியும். ஒண்ணு அந்த மாமனார் கொலை பண்ணிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்படியும் இல்ல அப்படின்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கொலை பண்ணிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா யோசிச்சு பார்க்கும்போது, இந்த மாமனாரு ஒரு டாக்டர், இந்த ஆளு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஏதாவது இன்ஜெக்ஷனோ மருந்தோ மாத்திரையோ கொடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த மாமனார் சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, நான் அந்த பொண்ணு கிட்ட ஒன்னா இருக்க தப்பா இருக்க ட்ரை பண்ணேன், அந்த பொண்ணு இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இவ வெளியே சொன்னா நமக்கு மானக்கேடு, பையன்கிட்டயும் அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளையே இந்த ஆளு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட போயிட்டு சொல்லும் போது, இங்க பாரு சபா, தேவையில்லாம முடிஞ்சு போற கேஸ திருப்பி ஓபன் பண்ண வைக்காத, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயுமே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு தான் வந்திருக்கு, இப்போ தேவையில்லாம போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சா அந்த கேஸ் பயங்கரமா இழுத்துட்டு போகும், எனக்கு ஒரு கேஸ் முடிஞ்சா போதும், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோமா அப்படின்றத விட கேஸ் முடிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆளு சரியான விளங்காதவன், நம்ம வேற ஏதாவது வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலிமாவுடைய ஹஸ்பண்ட் அந்த ராகுல் கிட்ட போயிட்டு பேசும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க எனக்கு கேஸும் வேணாம் இன்வெஸ்டிகேஷனும் வேணாம், டெட் பாடியை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அமைதியா அடக்கம் பண்றவன், அந்த பொண்ணுடைய ஆன்மாவாச்சி சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணப்படுது, டெட் பாடியும் ஒப்படைக்கப்படுது, இவனும் டெட் பாடியை தகனம் பண்ணிட்டு அமெரிக்கா கிளம்பி போறான். போகும்போது அப்பாவையும் கூட்டிகிட்டே போறான். இவன் மட்டும் இல்லாம நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தேஜா இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்குமே சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். நம்ம ஹீரோவா இந்த கேஸ பத்தியே யோசிக்கிறாரு. அப்படியே 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா நம்ம ஹீரோ இந்த கேஸ பத்தியே யோசிச்சு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. இத ஃப்ரெண்டும் சொல்றான், தாடி ஷேவிங் பண்றது கிடையாது, ஒழுங்கா யூனிஃபார்ம் போடுறது கிடையாது, ஸ்டேஷனுக்கு ஒழுங்கா வர்றது கிடையாது, ஏன் மச்சான் அப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படியே பண்ணிட்டே இருந்த அப்படின்னா அந்த எஸ்ஐ காண்டாயி உன்னை வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவாரு, இப்ப கூட உன்னை அவர் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஃப்ரெண்டுக்காரன் சொன்ன அதே விஷயத்த திருப்பி அவரு சொல்றாரு, தாடி ஷேவிங் பண்றது கிடையாது, ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வர்றது கிடையாது, ஏன் தான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு ஒழுங்கா வா, இல்லனா உன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் போது, போலீஸா நம்மளால ஒரு கடமையை கூட ஒழுங்கா பண்ண முடியல, ஒரு கேஸ கூட ஒழுங்கா முடிக்க முடியல, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி அழகா ஷேவிங் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போறாரு. எஸ்ஐ கொஞ்சம் சரி ஓகே இவன் அந்த கேஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு போலீஸும் சேர்ந்துட்டு வெளியே மாமூல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஒரு போன் கடையில அந்த போன் கடைக்காரு ஒரு படம் போத்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு இது என்ன மாதிரியான படம் தெரியுமா, புருஷன் பொண்டாட்டிய பிளான் பண்ணி கொலை பண்ணுவான், இந்த விஷயத்த போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா அப்படின்னும் போது, இந்த படத்தை இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ஹீரோ மறுபடியும் போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. புருஷங்காரன் பொண்டாட்டிய ஒரு மெடிசனை யூஸ் பண்ணி கொலை பண்ணுவான். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் கேஸ் முடியும். இந்த படத்துடைய பேரு பாடி. இந்த படத்தை நானே பல வருஷத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருக்க மக்களே. ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணுடைய புருஷனே பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்துல என்ன மெடிசன் யூஸ் பண்றாங்க, அந்த மெடிசன் இந்தியால நம்ம ஊர்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மெடிசன் பெங்களூர்ல கிடைக்கும் ஒரே ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. நம்ம ஹீரோ போலீஸா இருக்கிறதுனால இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது மக்களே. இப்போ பெங்களூருக்கு போயிட்டு அந்த சீக்ரெட்டான பிளேஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கடைக்காரனும் வரா. இந்த டைம்ல கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியல. அப்படியே நம்ம ஹீரோ பங்கமா ஃபைட் பண்ணி அவங்க கிட்ட சண்டை போட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி உங்ககிட்ட யாரு வந்து அந்த மருந்தை வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் யாருன்னு சொல்றான். நம்ம ஹீரோ போன்ல அந்த போட்டோ மட்டும் காமிச்சு வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போன தேஜா ஊருக்கு வராரு. நம்ம ஹீரோ தான் போயிட்டு தேஜாவை பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஆக்சுவலா தேஜா தான் கொலைகார மக்களே. நீ தானே மச்சான் அந்த பொண்ணை கொலை பண்ண, அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டியே அப்படின்னும் போது என்னது நான் கொலை பண்ணனா, நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேஜா சமாளிக்கிறான். தேஜாவுடைய போட்டோவை தான் அந்த கடைக்காரன் நம்ம ஹீரோக்கு காமிச்சிருப்பான். நம்ம ஹீரோ அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து மார்னிங் பார்த்திருப்பாரு. இப்போ தேஜா எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்தவன் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணிருப்பான். குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து போயிருப்பான். போனவன் திரும்பி கேக்லாம் வாங்கிட்டு வரான். உனக்காக உனக்கு பிடிச்ச கேக்க வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னும் போது என்னால சாப்பிட முடியாது, இங்க இருந்து வெளியே போ, என்னுடைய அங்கிள் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அப்படின்னா ஷூட் பண்றவன். உனக்கு 2 ஆப்ஷன் தான். இந்த கேக்க சாப்பிட்டு உன்னுடைய குழந்தைய கொலை பண்ணு, அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நானே உன்னை ஷூட் பண்றேன், உன்னை ஷூட் பண்றது வயிற்றுல தான் ஷூட் பண்ணுவேன், உன்னையும் குழந்தையும் சேர்த்தே கொலை பண்றேன் அப்படின்னும் போது வேணா தேஜா அந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ சொன்ன இல்லையா என் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இங்க பாரு என்ன மயக்க பார்க்காத, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்ட. வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாக ஆரம்பிக்கிறா. இது வந்துட்டு உன்னுடைய குழந்தைய மட்டும் கொல்லாது உன்னையும் சேர்த்து கொள்ளும், உயிருக்கு உயிரா லவ் பண்ண என்னை ஏமாத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணி கர்ப்பமும் ஆன இல்லையா, அதுக்காக தான் உன்னை பழி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லி என்ன மச்சான் அதே படம் அதே பிளானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் இந்த பையன் உட்கார்ந்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோ கூட கேட்டிருப்பாரு, மச்சான் என்ன மச்சான் படம் இது, படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் அந்த படத்தை பத்தி சொல்லியிருப்பான். லேட்டரா தான் அந்த போன் கடைக்காரன் இதே படத்தை பார்த்துட்டு பொண்டாட்டிய புருஷன் கொலை பண்ணுவான், அதுவும் ஒரு மெடிசனை வச்சு கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போது இதே சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. ஆனா கொலை பண்ண ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. தேஜா தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே தேஜா கிட்ட நம்ம ஹீரோ சொல்லும் போது ஆமாண்டா நான் தான் கொலைகாரன், இப்போ என்ன பண்ண போற, உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ பண்ணது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேக்கா கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனா நம்ம ஹீரோக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, இப்ப அவன் ஓட ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ புடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ எஸ்ஐ வெளியே ஓடி வராரு. ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டும் போது சார் இவன் சரியான ஃப்ராடா இருக்கான், அந்த பொண்ணை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல பழிய போட்டு என்கிட்ட இருந்து பணம் பறிக்க பாக்குறான், இந்த கான்ஸ்டபிளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சொல்லும் போது சார் இவன் சொல்றதை நம்பாதீங்க, இவன் சரியான ஃப்ராடு, இவனுக்கு கண்ணு கூட தெரியாது, உங்க டிபார்ட்மெண்ட்டையே இவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேஜா சொல்லும் போது இதை கேட்டவனே எஸ்ஐக்கே செம்ம ஷாக்கு. அட பாவி, அப்படின்னா உனக்கு கண்ணு தெரியாதா, கண்ணு தெரியாம தான் ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புடிச்சிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தேஜாவை அனுப்பும் போது இந்த டைம்ல கரெக்டா ஃப்ரெண்டு போலீஸ் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, அவனை விட்டுறாதீங்க, முதல்ல இந்த ஆடியோவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்ணும்போது நம்ம ஹீரோவும் இந்த தேஜாவும் பேசின எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ தேஜா தான் கொலைகாரன் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சோனே இந்த ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு நான் உனக்கு கால் பண்ணுவேன், நான் பண்ற காலை ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண சொல்லிருப்பாரு. இப்போ கையும் போனுமா இந்த பையன் மாட்டிக்கிட்டான். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயும் கை தாங்களா உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. மறுநாள் காலைல விரியுது. நம்ம ஹீரோ 2 வருஷம் கழிச்சு அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை செமையா பாராட்டுறாங்க. ஆனா என்னால் தான் அந்த பொண்ணு இறந்து போனா, நான் வந்துட்டு போலீஸ் வேலைக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேலையை ராஜினாமா பண்றாரு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போலீஸும் அந்த எஸ்ஐயும் இங்க பாருங்க, நீங்க இந்த வேலையை விடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, நான் வெளியே யார்ட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணாதீங்க அப்படின்னும் போது இல்ல சார் இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வரா. எனக்கு
எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே பரபரப்பாவும் அதே டைம்ல நல்ல இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்டாவும் இருந்துச்சா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. முக்கியமா நான் நல்லா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க மக்களே. நான் மூவி ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன ரிவ்யூ பண்ணுங்க. நான் ஒழுங்கா பேசினேன் அப்படின்னா 5 இல்ல 4 ஸ்டார் கொடுங்க. மொக்கையா பேசினேன் அப்படின்னா 1-2 ஸ்டார் அந்த மாதிரி கொடுங்க. பாப்போம், உங்களுடைய கமெண்ட்டை வச்சுதான் நான் நல்லா பேச ட்ரை பண்ணுவேன். என்ன இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இன்னமும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க. அது போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.